Hello friends, once again welcome back to my channel. This is Clinton here. நம்ம லக்ஷ்ணா மோட்டார்ஸ் அண்ட் பெயிண்டிங்கில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வீடியோ பார்க்க போகிறோங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மாதம் கழிச்சு நான் சேல்ஸ் வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 12 புல்லட் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அண்ட் டீசல் ரெண்டுமே ஓல்டு வண்டி இருக்குதுங்க. இந்த வீடியோ வந்து பாருங்கள், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு வண்டியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க. இந்த வீடியோவில் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கே வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும், எந்த புல்லட்டை நம்ம செலக்ட் பண்ணலான்னு சொல்லி. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா வண்டியுமே ரொம்ப தெளிவாக இருக்குது. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா வண்டியுமே எஃப்சி வந்து கரண்ட்டில் இருக்குது. ஒரு சில வண்டிகளுக்கு மட்டும் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்காது. வேணும்னா அது இன்சூரன்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டினா நாங்களே கூட உங்களுக்கு இன்சூரன்ஸ் போட்டு தரோம். மெயினாக எல்லா வண்டியுமே வந்து பார்த்திங்கன்னா எஃப்சி வந்து கரண்ட்டில் இருக்குங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட் வண்டியே வந்து பார்த்திங்கன்னா 6 டீசல் புல்லட் இருக்குதுங்க. கிக் ஸ்டார்ட் வண்டி இருக்குது. ஸோ டெஃபினட்டாக சொல்கிறேன், நீங்கள் இவ்வளோ நாள் பார்த்த வீடியோ இருக்கும், இந்த வீடியோலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து எந்த வண்டியை செலக்ட் பண்ணலான்னு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியுமே வந்து ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க. இந்த வீடியோவில் வந்து சைடு பெட்டு வண்டி எதுவுமே கிடையாது. எல்லா வண்டியுமே பார்த்தீங்கன்னா சென்டர் பெட்டு மட்டும்தான். அதே மாதிரி ஸ்டார்டிங் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 95,000 தான் இந்த வீடியோவில் வந்து 95,000 தான் சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். எல்லா வண்டியுமே ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். ஓகேங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. எப்பவும் போல ஆஸ் யூஷுவல் ஒவ்வொரு வண்டியுமே வெளியில் எடுத்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் நாங்கள் வீடியோ போடுவோம். ஸோ நீங்கள் எந்த வண்டியை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த வண்டிக்கு மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 3 நிமிஷம் ஸ்கிப் பண்ணாமல் அட்லீஸ்ட் அதாவது நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு எங்களுக்கு கால் பண்ணுங்கள். எங்கள் ஷாப்போட லொக்கேஷன் சொல்லிடுறேன், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். புதுசாக பார்க்குறவங்களுக்காக 1 செகண்ட் சொல்கிறேன். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நீங்கள் கூகுள்லேயே லக்ஷ்ணா மோட்டார்ஸ் அண்ட் பெயிண்டிங் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷன் வந்துடும். அப்படி இல்லைனா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் நம்பரை வாட்ஸ்அப் நம்பரை சேவ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து லொக்கேஷன் வந்து ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லொக்கேஷன் வந்து சென்ட் ஆகுங்க. அதில் பார்த்து நீங்கள் நம்மளோட ஷாப்போட லொக்கேஷன் வந்துடலாம். ஓகேங்களா? இதான் என்னோட சேனல். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே வீடியோக்கு போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை எப்பவும் போலே நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுறேன். தயவுசெய்து நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு மறுபடியும் எல்லா வீடியோவும் நான் சொல்கிறது தான். நான் ரொம்ப கஷ்டப்பட்டுங்க ஒரு சில வண்டிக்குள்ள எஃப்சி இல்லாத வண்டிக்குமே எஃப்சி கரண்ட் பண்ணி நான் கொடுக்குறேன். எல்லா வண்டியுமே நான் எஃப்சியை கரண்ட் பண்ணி தான் கொடுக்குறேன். ஏன்னா இன்றைக்கி எஃப்சி கரண்ட் பண்ணுறது ரொம்ப ட்ரபுளாக இருக்குது. ப்ரொசீஜர்லாம் ஆர்டிஓ ஆஃபீஸ் ப்ரொசீஜர்லாம் முன்ன மாதிரி கிடையாது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே இது பண்ணிட்டாங்க, ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப ட்ரபுளாக இருக்குது எஃப்சி காட்டுறதுக்கு. அந்த சூழ்நிலையும் நான் உங்களுக்கு வந்து எஃப்சியெல்லாம் கரண்ட் பண்ணி தான் கொடுக்குறேன். நாங்கள் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் தான், நேம் ட்ரான்ஸ்ஃபர் தயவுசெய்து பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வீடியோவில் நான் அழுத்தி சொல்கிறேன். ஆனால் நிறைய பேர் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதே இல்லை, அப்படியே தான் ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்கிறேன், வண்டியை வாங்கிட்டு போகிறவங்க கம்பல்சரியாக நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. 1 மந்த் டைம் தருவாங்க. 1 மந்த் டைம்குள்ளார நீங்கள் என்ன கண்டிஷனில் இருந்தாலும், வண்டி ஓட்டினாலும் சரி ஓட்டாட்டி சரி, இல்லை நீங்கள் வேறு யாருக்கா விற்றுட்டாலும் சரி, நீங்கள் எப்படி பண்ணாலும் அது உங்களோட, நீங்கள் காசு முதலீடு போட்டு நீங்கள் வண்டி வாங்குறீங்க, அது உங்களோட விருப்பம். நீங்கள் வண்டியை ஓட்டுங்க, இல்லை வச்சுருங்க, நான் அது வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் தயவு செய்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் ஒரு வண்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக கஸ்டமர்கிட்டருந்து வாங்கியிருக்கிறேன். ஒரு 20 வருஷம் அவங்களே வச்சு ஓட்டினவங்கள்ட்ட நான் சொல்லி தான் வண்டி வாங்கியிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் ஓட்டுறது ரொம்ப முறையில்லை. அதனால் கண்டிப்பாக வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதை அழுத்தி சொல்கிறேன். 1 மந்த் டைம் தரேங்க. தயவுசெய்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் கம்பல்சரியாக பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே ஃபஸ்ட்டு லோ பட்ஜெட்லேருந்து டீசல் பெட்ரோல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெட்ரோல் பெட்ரோல் பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற வண்டி கம்பெனி டீசல், ஒரிஜினல் கம்பெனி டீசல் புல்லட்டுங்க. 1996 மாடல், சிங்கிள் ஓனர் வண்டிங்க, ஒரே ஓனரில் இருக்குது. 2027 வரைக்கும் எஃப்சி இருக்குது. இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருச்சுங்க. லைஃப் டைம் டாக்ஸு, ஓல்டு ஆர்சி புக் அண்ட் ஸ்மார்ட் கார்டும் ரெண்டுமே இருக்குதுங்க. வண்டி இப்போ ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பீச் சவுண்ட்லாம் கேளுங்க. வண்டி எல்லாம் இன்ஜின்லாம் ஒரு 80% இருக்குங்க. சிங்கிள் ஓனர் வண்டி. அவுட்லுக் காட்டுறேன், அப்படியே காட்டுறேன் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வண்டி நம்பரை பாருங்கள், TN 31B2279. அப்படியே பெயிண்ட் கண்டிஷன் எல்லாம் பார்த்துக்குங்க. சிங்கிள் ஓனர், எஃப்சி கரண்ட்டில் இருக்குது, இன்சூரன்ஸ் இல்லை. ஓகேங்களா? ஒரிஜினல் கம்பெனி டீசல் புல்லட்டுங்க. இந்த வண்டியோட ரேட் சொல்லிடுறேன், 95,000 ஃபிக்ஸட் ரேட்டுங்க.
ஸோ பேக் டயர் கண்டிஷன் பாருங்கள், இப்போ 70% இருக்கும். செயின் ஸ்ப்ராக்கெட் எல்லாமே நல்லாயிருக்கு. பெயிண்டிங் ரீபெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஒரிஜினல் பெயிண்ட் கிடையாது, ரீபெயிண்ட்டு. பெயிண்ட் எல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு 80% இருக்குதுங்க. பேட்ரி இருக்குது, ஹாரன் இருக்குது, இண்டிகேட்டர் எல்லாமே இருக்குங்க. ஸோ சிங்கிள் ஓனர் கம்பெனி டீசல் புல்லட் 95,000 ஃபிக்ஸட் ரேட்டு. அப்படியே நெக்ஸ்ட் ஒரு கம்பெனி டீசல் புல்லட் பார்த்துடலாம். ஸோ அவுட்லுக் மறுபடியும் இன்னொரு தடவை காட்டுறேன் பாருங்கள். TN31B2279 6 ஹெச்பிங்க. கம்பெனி டீசல் புல்லட் எல்லாம் 6 ஹெச்பி தான் வரும். இது எத்தனை ஹெச்பின்னு கேட்காதீங்க, கம்பெனி டீசல் புல்லட் 6 ஹெச்பி தான். ஓகேங்களா. சென்டர் பெட்டு எல்லாம் ஒரிஜினாலிட்டியாக இருக்குது, பார்த்துக்கோங்க. அப்படியே நெக்ஸ்ட் வண்டி பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செகண்டு கம்பெனி டீசல் புல்லட்டுங்க. பக்கா ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. நான் இருக்கிறதுலே இப்போது போட்டிருக்கிற சேல்ஸ் வீடியோ, இந்த இருக்கிற 12 புல்லட்டில் பெஸ்ட்டான வண்டி எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டியை தான் நான் சொல்லுவேன். எல்லாம் என்ன துருப்பிடிச்சிருக்குது, ரொம்ப பழைய இது வண்டி மாதிரி இருக்குது, இதை போய் பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்கன்னு நினச்சிக்காதீங்க. பக்கா ஒரிஜினாலிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாரு. சிங்கிள் ஹேண்ட் ஒரே கைப்பட தான் வண்டி ஓட்டியிருக்கிறாங்க. வண்டி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குங்க. இது பொறுத்த வரைக்கும் என்னோடய சஜஷனு, இதை ரீஸ்டோர் பண்ணாமல் இல்லை ரீபெயிண்ட் அந்த மாதிரி பண்ணாமல் இப்படியே யாராவது ஒரிஜினாலிட்டியை வச்சு மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கைக்கு போனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வண்டி அந்தளவுக்கு பக்கா ஒரிஜினாலிட்டியாக இருக்குதுங்க. ஒரே கைப்பட ஓடின வண்டி. 2018 எஃப்சி எடுத்துகிட்டு வண்டி எஃப்சி பண்ணாமல் அப்படியே வச்சுருந்துருக்கிறாரு. அப்புறம் நான் அவர்கிட்டருந்து பர்ச்சேஸ் பண்ணி இப்போ தான் லாஸ்ட் வீக் தான் எஃப்சி காட்டியிருக்கிறேன். இன்சூரன்ஸ் போட்டு க்ரீன் டேக்ஸு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் எல்லாமே கிளியர் பண்ணி எஃப்சி இப்போ தான் காட்டியிருக்கிறேன். புக்கு வரத்துக்கு மேபி இந்த வீக்கில் வந்துடும், ஒரு ஃப்ரைடே அந்த மாதிரி அந்த ரேஞ்சில் புக்கு வந்துடும். ஸோ வெயிட் பண்ணி இந்த வண்டி கம்பெனி டீசல் புல்லட்டு பக்கா ஒரிஜினாலிட்டியாக வேணும். ஷீல்டு இன்ஜின் மெயினாக சொல்ல போனால் இன்னும் பிரித்து வேலை செய்யலை, அப்படியே இருக்குதுங்க. இந்த மாதிரி வண்டி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க. ஃப்ரேம்லேருந்து எல்லாமே பக்காவாக இருக்குது. ஒரு சில வண்டி என்ன தான் ஒரிஜினாலிட்டியாக இருந்தாலுமே டேங்க்கில் ஒடுக்கு இருக்கும், டூல்ஸ் பாக்ஸ் ஒடுக்கு இருக்கும், வெல்டு வச்சுருப்பாங்க, மக் அடித்து போயிருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இது வந்து அப்படி கிடையாதுங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கேயுமே டென்ட்டோ அந்த மாதிரிலாம் கிடையாது, சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரிஜினாலிட்டி வேணுன்றவங்க இந்த வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஸ்பீட் பீட் சவுண்ட் கேளுங்க. வண்டி ஹாரன் இண்டிகேட்டர் எல்லாமே ஒர்க் ஆகும். ஸோ பீட் சவுண்ட் கேளுங்க. ஸோ ஒன் சைட் பெட்டி கேரியர் வந்துடும். இந்த பெட்டி கேரியருக்கு லாக் வச்சுருக்கிறாருங்க. ஃப்ரண்ட் டயர் புதுசு போட்டிருக்குது. ஓவரால் அவுட்லுக் காட்டுறேன் பாருங்கள். இந்த வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. அவுட்லுக்கை பார்த்துட்டு வண்டி எப்படி இருக்கும்னு நினைக்க வேண்டாம். வண்டி வந்து ஓட்டி பாருங்கள், அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் ஓட்டுறதுக்கு. ஃப்ரண்ட் டயர் புது டயருங்க, இப்போ தான் போட்டிருக்குது. TN33F7708 பாருங்கள். அவுட்லுக் அப்படியே அந்த பெயிண்ட் கண்டிஷனை பாருங்கள். 97 அந்த பெயிண்ட்டு அப்படியே தொடச்சி மெயின்டைன் பண்ணி இந்த அளவுக்கு அப்படியே ஃபேட் ஆகி நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. எதுவும் ஃப்ரேமில் வெல்டோ ஏதோ ஒடுக்கு இருக்கிறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. பக்காவாக இருக்குங்க இந்த வண்டி. இந்த வண்டியோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 95,000ங்க ஃபிக்ஸட் ரேட்டு. இதெல்லாம் பார்க்கிங்கே கிடையாதுங்க, ஃபிக்ஸட் ரேட் தாங்க, பார்த்துங்க. அப்படியே நெக்ஸ்ட் வண்டி பார்த்துடலாம். இனி வந்து பார்த்திங்கன்னா 6 புல்லட்டு செல்ஃப் ஸ்டார்ட் டீசல் புல்லட் பார்க்க போகிறோம். அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒன்ஸ் அகெயின் இந்த வண்டியோட மாடல் சொல்லிடுறேன். 1997 மாடல். எஃப்சி, இன்சூரன்ஸு, டேக்ஸு எல்லாமே கரண்ட்டில் இருக்க வண்டி. ஸ்மார்ட் கார்டோடு வந்துடும். 2029 வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி வந்துடும். ஓகேங்களா. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 95,000. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெஹிக்கல் நம்பர் 3 மூணாவதாக பார்க்க போகிற புல்லட்டுங்க. இந்த வண்டி பார்த்திங்கன்னா 1978 மாடல், 78 மாடலுங்க. 2 ஓனரு, லைஃப் டைம் டேக்ஸு. எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா 2027 வரைக்கும் இருக்குது. செல்ஃப் ஸ்டார்ட்டுங்க, சென்டர் பெட் வண்டி. ஓகேங்களா. 6 ஹெச்பி சென்டர் பெட்டு. அலாய்வீல் எல்லாமே இருக்குங்க. லேட்டஸ்ட் ஃபோர்க்கு, ஹைட்ராலிக் ஃபோர்க்கு வந்துடும். டயர் எல்லாம் நல்லாயிருக்கு. வண்டியில் வைப்ரேஷன்றதெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க. அவுட்லுக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80% இருக்கும். மெயினாக சொல்லப்போனால் மெக்கானிக்கல் ஒர்க்கு பக்காவாக இருக்கும் வண்டி.
நீங்கள் ஓட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைடிங் எல்லாமே நல்லாயிருக்கும். நீங்கள் அவுட்லுக் வேணும்னா நீங்கள் ஏதாவது நீங்கள் ஃபுல்லாக ரீஸ்டோர் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் அப்படியே ஓட்டுறதா இருந்தாலும் தாராளமாக ஓட்டலாம். வண்டி இப்போ நான் செல்ஃப் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஸ்லோ ஸ்பீட் எல்லாமே கேளுங்க, நான் அதுக்கப்புறம் அப்படியே அவுட்லுக் காட்டுறேன். எல்லாமே ஒர்க் ஆகும், இண்டிகேட்டர் ஹார்னு எல்லாமே வந்து வண்டியில் வந்து எல்லாமே ஒர்க் ஆகும். ஓகேங்களா. பேட்ரி இப்போ தான் புதுசு போட்டிருக்கிறாங்க. இது வந்து கஸ்டமரோட வண்டி. எஃப்சி மெயினாக கரண்ட்டில் இருக்குது. லைஃப் டைம் டேக்ஸ் வந்துடும். இன்சூரன்ஸ் இல்லை, இன்சூரன்ஸ் நீங்கள் போட்டுக்கணும். இந்த வண்டியோட ரேட் பார்த்தீங்கன்னா 1,10,000, 1,10,000 TNQ 338 0338 வரும். ஃப்ரண்ட் டயர் பார்த்துக்கோங்க, ஒரு 70% இருக்கும். அலாய்வில் புதுசுங்க, அலாய்வில் நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குது. அவுட்லுக் பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஒரு 80% இருக்குங்க. நீங்கள் இப்படியே ஓட்டுறதுக்கு தாராளமாக ஓட்டலாம். வண்டி ரொம்ப ரொம்ப ஓட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். எதுவும் இந்த வைப்ரேஷன் வருதோ, இந்த வாப்ளிங் வருதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க இந்த வண்டியெல்லாம். ஒயரிங் எல்லாமே இப்போ தான் கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்குதுங்க. இந்த சுவிட்ச் ஐட்டம், ஹேண்டில் பார் ஐட்டம் இது எல்லாமே புதுசு போட்டிருக்கிறாங்க. ஸோ சேஞ்ச் ப்ராக்கெட்டு இப்போ தான் புதுசு போட்டிருக்கிறாங்க. சேஞ்ச் ப்ராக்கெட் கண்டிஷன் எல்லாம் பாருங்கள், புதுசுங்க. நேரில் வாங்க, வண்டி வந்து ஓட்டி பாருங்கள். ஓகேங்களா. இதெல்லாம் நீங்கள் ரீஸ்டோரே பண்ண தேவையில்லைங்க. என்னோடய சஜஷன் அப்படியே ஓட்டலாங்க வண்டியை. தாராளமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எஃப்சி டைம் வரைக்கும் நீங்கள் அப்படியே ஓட்டிட்டு எஃப்சி வரும்போது கூட நீங்கள் வந்து பெயிண்டிங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1,10,000 ஃபிக்ஸட் ரேட்டுங்க. எஃப்சி கரண்ட்டில் இருக்குது, நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் 2ங்க. அப்படியே நெக்ஸ்ட் வண்டி பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற புல்லட்டுங்க கம்பெனி டீசல் புல்லட்டு 96 மாடலு. எஃப்சி கரண்ட்டில் இருக்குது, செல்ஃப் ஸ்டார்ட்டோடு இருக்கிற வண்டிங்க. இன்சூரன்ஸ் மட்டும் இருக்காது, நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் 2. ஓகேங்களா. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு கஸ்டமர் பார்சல் அனுப்பிச்சி விட்டார். வண்டி அவருக்கு நாள் ஓட்ட முடியல, மெயின்டைன் பண்ண முடியலன்னு சொல்லி பார்சலை போட்டு விட்டார். வண்டி ஆக்சுவலாக இந்த கலரில் இல்லை, ப்ரௌன் கலரில் இருந்தது. அப்புறம் சைடில் பெரிய பேட்ரி வச்சு பெட்டியெல்லாம் ஆல்ட்ரு பண்ணி ரொம்ப ஒயரிங்காக ரொம்ப கசகசன்னு பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி நான் புதுசு போட்டிருக்கிற வாரண்டி கார்டோட SF பேட்ரி, உங்களுக்கு 48 மாதம் வாரண்டி கார்டோட புது பேட்ரி போட்டிருக்கிறேன். செல்ஃபு எல்லாம் ஒயரிங் எல்லாமே இப்போ புதுசு பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ப்ரௌனில் இருந்த பெயிண்ட் ஜாமான் எல்லாமே கழட்டி என்னோடய ஃபேவரட் கலர் ரெட்டில் நான் பெயிண்ட் பண்ணியிருக்கிறேங்க. உங்களுக்கு அலாயில் வந்துடும். ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு, ஃப்ரண்ட் டயர் புதுசு இருக்குதுங்க. பேக் டயர் வந்து ஆஃப் கண்டிஷனில் இருக்கும். வண்டி வந்து நீங்கள் எந்த வேலையும் செய்ய தேவையில்லை, பக்காவாக இருக்கும். நேம் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்சூரன்ஸ் இல்லை, இன்சூரன்ஸ் போட்டுக்கோங்க. நான் இப்போ வண்டியை ஃபஸ்ட்டு செல்ஃப் போட்டு காட்டுறேன் பாருங்கள். கேளுங்க. ஹார்ன், இண்டிகேட்டர் எல்லாமே ஒர்க் ஆகுங்க. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ஜாமானம், குரோமியம் ஐட்டம் எல்லாமே போட்டிருக்கிறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் கவரு, ஏர் ஃபில்ட்ரு, சைலன்சர் பெண்டு, சைலன்சர் பூஸ் போட்டிருக்கிறேன். ஸோ ஓவரால் அவுட்லுக் காட்டுறேன் பாருங்கள். கம்பெனி டீசல் புல்லட்டு, நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் 2ங்க. ஓகேங்களா. யாருக்கெல்லாம் கம்பெனி டீசல் புல்லட் செல்ஃப் ஸ்டார்ட்டோட வேணுமோ இந்த வண்டி மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. வண்டி ரொம்ப நல்லா தெளிவாக இருக்குதுங்க. பாருங்கள், அவுட்லுக் பார்த்துக்குங்க. வண்டி நம்பர் பாருங்கள், TN 69B 45 74 4574. ஃப்ரண்ட் டயர் பாருங்கள், ஃப்ரண்ட் டயர் புதுசு. ஃப்ரண்ட்டில் டிஸ்க் வந்துடும். ஸோ இந்த ரைட் சைடு வியூ பாருங்கள். இந்த வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,18,000. இன்றைக்கி வந்து நீங்கள் இதே பிளாட்ஃபார்மில் பாருங்கள், யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு எல்லாத்துலேயும் பாருங்கள். வித்தவுட் செல்ஃப் கம்பெனி டீசலே 1,20 1,30 அந்த ரேஞ்ச் போட்டிருக்கிறாங்க. நான் செல்ஃபோட எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டு இது புது பேட்டரியோட பெயிண்டிங் எல்லாம் குரோமியம் ஒர்க் பண்ண வண்டி 1,18,000 ஃபிக்ஸட் ரேட்டுங்க. ஓகேங்களா. குரோம் கண்டிஷன் எல்லாம் பார்த்துக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நெக்ஸ்ட் வண்டி பார்த்துடலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற வண்டிங்க என்டாஸ்மெண்ட் வண்டி. இது வந்து பார்த்திங்கன்னா சென்டர் பெட்டு 6 ஹெச்பிங்க. வண்டி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் தான் எஃப்சி கரண்ட் பண்ணியிருக்கிறேன். இன்சூரன்ஸ் போட்டு எஃப்சியெல்லாம் கரண்ட் பண்ணியிருக்கிறேன். பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்கிறேங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒயரிங் எல்லாமே புதுசு போட்டிருக்கிறேன். ஹார்னு இண்டிகேட்ரு எல்லாமே பக்காவாக இருக்கும் வண்டி. நம்பர் ஆஃப் ஓனர்ஸு 2 ஓனருங்க, 2ஓ 3ஓ இருக்கும். இன்னும் ஸ்மார்ட் கார்டு வரல. ஏன்னா லாஸ்ட் வீக் தான் இந்த வண்டி எஃப்சி காட்டினால இன்னும் ஸ்மார்ட் கார்டு வரல. மேபி நாளைக்கு இல்லைனா நாளானைக்கு வந்துடும். ஆனால் ஆன்லைனில் அப்டேட் ஆகிடுச்சு, செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். TDW 557 TDW 557 வண்டி செல்ஃபோடு இருக்குது, சென்டர் பெட்டில் இருக்குது. நீங்கள் எந்த வேலையும் செய்ய தேவையில்லைங்க, கேரண்டி. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து நீங்கள் அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கலாம், அந்தளவுக்கு வண்டி நல்லாயிருக்கும். ஃபோர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஃபோர்க் போட்டிருக்குதுங்க. உங்களுக்கு பேக் டயர் புதுசு. வண்டி எல்லாமே ஓவராலாக நான் அவுட்லுக் எல்லாம் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. வண்டி இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு செல்ஃப் போட்டு காட்டுறேன். ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், இன்ஜின் சவுண்ட் எல்லாமே ஸ்மூத்தாக இருக்கும். வண்டி நேரில் வந்து ஓட்டி பாருங்கள், ஓகேங்களா. ஹார்ன் இண்டிகேட்டர் எல்லாமே இருக்கும். நான் கிக் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். $2029 வரைக்கும் எஃப்சி வந்துடுங்க. 1 இயர் இன்சூரன்ஸ் இருக்குது. நீங்கள் பண்ண வேண்டியது நேம் ட்ரான்ஸ்ஃபர் கம்பல்சரி பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. எல்லா வண்டிக்குமே நான் சொல்கிறது தான். நீங்கள் வாங்கிட்டு போனதுலேருந்து 1 மந்த் டைமுங்க. நேம் ட்ரான்ஸ்ஃபர் கம்பல்சரியாக பண்ணிக்கோங்க. TDW 557 87 மாடலுங்க, 1987 மாடல். இந்த பம்பர் குரோமியம் போட்டிருக்குதுங்க, குரோமியம் போட்டு ஆரன்லாம் புதுசு போட்டிருக்கிறேன். அப்படியே பெயிண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரு. சென்டர் பெட் வந்துடும். இந்த சைலன்சர் பெண்டு டோமு குரோமியம், டபுள் சைட் சாரி கார்டு ஹெவி போட்டிருக்குதுங்க. இந்த வண்டியோட ரேட்டு சொல்லிடுறேன். 1,15,000 ஃபிக்ஸட் ரேட்டுங்க. 1,15,000 ஃபிக்ஸட் ரேட்டுங்க. பேட்ரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பேட்ரி வந்துடுங்க சைடில், ஓகேங்களா. 32 ஆம்ப்ஸு பெரிய பேட்ரி வந்துடும். செல்ஃபு சார்ஜிங்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக இருக்கும். நீங்கள் எந்த மெக்கானிக்கல் ஒர்க் பண்ண தேவையில்லை. அகைன் ரிப்பீட் பண்ணுறேன், நேம் ட்ரான்ஸ்ஃபர் கம்பல்சரியாக பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. அப்படியே நெக்ஸ்ட் வண்டி பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற வண்டிங்க 83 மாடலு. நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் 3. 2025 வரைக்கும் எஃப்சி இருக்குதுங்க. இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 2500 கிலோமீட்ரு கரெக்டாக ப்ராப்பராக ஆயில் சர்வீஸ் பண்ணி வருவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாம் ஏதோ ஒன்று ஸ்பேர்ஸ் சின்னது போனால் கூட அப்படியே புதுசு போட்டுருவாங்க. கிளச் பிளேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனியோட கிளச் பிளேட்டு. வண்டி வந்து கேரண்டிங்க, 100% கேரண்டியான வண்டி. யாருக்காவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ எனக்கு வண்டி எடுத்துகிட்டு நான் வேலைக்காகலாம் அலைய முடியாது, நான் எடுத்துகிட்டு அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கணும், ஆஃபீஸ் ஒர்க்கு இந்த மாதிரி நான் போயிட்டுருக்கணும், என்னால் எந்த வேலையும் மெக்கானிக் ஷெட்டில் கொடுத்துட்டு தான் நான் அலைஞ்சிட்டு இருக்க முடியாது, அது மாதிரி கேரண்டியாக இருக்கிறதா வண்டி இருந்தால் சொல்லுங்கள், செல்ஃபோட வேணும்னா இந்த வண்டி நான் சஜஷன் பண்ணுவேன். தாராளமாக நீங்கள் எடுத்து ஓட்டலாம். ஏன்னா இந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்மளை காண்டாக்ட் பண்ணுறவர். அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா பக்காவாக மெயின்டைன் பண்ணிக்குவார். அவரே டேரெக்டாக கொண்டு வந்து என்கிட்ட வண்டியை கொடுத்துட்டு சேல்ஸுக்கு கூட்டிகிட்டு போனார். சின்ன சின்ன ஒர்க்கில் இருந்தது, கிளச்சில் இருந்தது, கீரில் இருந்தது, அது எல்லாமே இப்போ நான் பக்காவாக ரெடி பண்ணிட்டேன். ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு மாதமாக நான் இந்த வண்டியை வச்சு ஓட்டினேங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க இந்த வண்டி. இந்த கிளாசிக் சீட்லாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன்றதே இருக்காது வண்டியில், வந்து துளி கூட வைப்ரேஷன் இருக்காது. ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு கிக் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். இந்த மேப் போட்டிருக்கிறவங்க சவுண்டு பக்காவாக இருக்கும் இந்த வண்டி. சைடில் ஓடினா சவுண்ட் இருக்காது. லைட்டாக நீங்கள் எக்ஸிலேட்டர் கொடுத்தீங்கன்னா அந்த மேட்டில் போடவும் சவுண்டு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் வண்டி வந்து இப்போ நான் செல்ஃப் போட்டு காட்டுறேன். அலாயில் புதுசு போட்டிருக்கிறாங்க, ஹைட்ராலிக் ஃபோர்க்கு புதுசு போட்டிருக்கிறாங்க.
அவங்களுக்கு எல்லாமே ஒயரிங்லேருந்து எல்லாமே பக்காவாக இருக்குங்க. ஓகேங்களா, டயர் கண்டிஷனு எல்லாம் நல்லாயிருக்கும். இன்சூரன்ஸ் கூட ஆல்மோஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் 3ங்க. ஓகேங்களா, 83 மாடல், ப்ளூ கலர் வண்டி, சென்டர் பேட்டரி, பெரிய பேட்டரி வச்சுருக்கிறதுங்க. செல்ஃப் வந்துடும். TMU 6904. இந்த குரோமியம் கண்டிஷன்லாம் பாருங்கள், குரோமியம் எல்லாம் நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட் டயர் கண்டிஷனும் பார்த்துக்குங்க. அவுட்லுக் சூப்பராக இருக்கும். இந்த வண்டியோட அவுட்லுக் எல்லாம் நல்லாயிருக்கும். இந்த வண்டியோட ரேட் சொல்லிடுறாங்க, 1,15,000. பேக் டயர் புதுசுங்க. ஓகேங்களா, இந்த வண்டியை வந்து நேரில் வந்து ஓட்டி பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நெக்ஸ்ட்டு செல்ஃப் ஸ்டார்ட் பார்த்துடலாம். 2025 வரைக்கும் எஃப்சி இருக்குதுங்க. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஒரு டீசல் புல்லட்டுங்க, செல்ஃப் ஸ்டார்ட்டு, சென்டரில் பெரிய பேட்டரி வச்ச செல்ஃப் ஸ்டார்ட் வண்டி, சென்டர் பெட்டுங்க. ஓகேங்களா, 87 மாடலு, 2025 வரைக்கும் எஃப்சி இருக்குது. லைஃப் டைம் டேக்ஸு, இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை, இன்சூரன்ஸ் நீங்கள் போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட்டு அலாய் வீலு, டிஸ்க்கு கிளாசிக் ஃபோர்க் மாட்டிருக்குது. பேக் அலாய் வீலுங்க, கேஸ் சாக்கப்சர், லேட்டஸ்ட் சாக்கப்சர் போட்டிருக்கிறாங்க. வண்டியில் எல்லாமே தெளிவாக இருக்குங்க. வந்து இப்போ தான் ஒரு 2 வருஷம் முன்னாடி ரீஸ்டோர் பண்ணியிருக்கிறாங்க. ரீஸ்டோர் பண்ணியிருந்து வேலை செஞ்ச வண்டி. ஒயரிங் எல்லாம் இப்போ நாங்கள் பண்ணியிருக்கிறோம். இப்போ வண்டி செல்ஃப் போட்டு காட்டுறோம் பாருங்கள். ஸோ பீட் சவுண்டு கேளுங்க. இண்டிகேட்ரு, ஹார்னு, பேட்ரி, அப்புறம் செல்ஃபு, இன்ஜினு எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க. டயர் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 80% இருக்கும். அலாயில் வந்துடுது, டிஸ்க் வந்துடுது, ஃபேன்சி நம்பரு. 2025 வரைக்கும் எஃப்சி இருக்குது. ஓகேங்களா, 1987 மாடல். பார்த்துங்க, அவுட்லுக் எல்லாமே பாருங்கள். இது வந்து மெட்டாலிக் கிரே, TCQ 3757, 3757ங்க. வண்டி வந்து ட்ரைவ் பண்ணி பாருங்கள். எல்லா வண்டியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்குங்க. எல்லா வண்டியுமே நீங்கள் தாராளமாக வந்து ஓட்டி பாருங்கள், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரியும், நான் வீடியோவில் சொல்கிற மாதிரியே வண்டி கண்டிஷன் இருக்கான்றது தெரியும். இந்த டூல்ஸ் பாக்ஸ் இந்த சைடு மட்டும் பெயிண்ட்டு கொஞ்சம் கட்டாக இருக்குது. மற்றபடி பெயிண்ட் எல்லாமே ஓவராலாக எல்லாமே நல்லாயிருக்கும். பாருங்கள், பெயிண்டிங் எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த டூல்ஸ் பாக்ஸ் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பெயிண்ட்டு கட்டாக இருக்குங்க. சீட் எல்லாமே ஜம்முன்னு இருக்குங்க. இந்த வண்டியோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1,20,000, 1,20,000. செல்ஃபு பக்காவாக இருக்குங்க. நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான், எந்த வண்டியை செலக்ட் பண்ணுறது உங்களுக்கே கன்ஃபியூஸாக இருக்கும். வாங்க, நேரில் வந்துடுங்க. நேரில் வந்து எல்லா வண்டியுமே தாராளமாக ஓட்டி பாருங்கள். ஓட்டி பார்த்துட்டு எது பிடிச்சிருக்குதோ பார்த்து எடுத்துக்கோங்க. அப்படியே நெக்ஸ்ட் வண்டி பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து வண்டிங்க, இதுவும் ஒரு செல்ஃப் ஸ்டார்ட் வண்டி, டீசல் என்டாஸ்மெண்ட் வண்டிங்க. 1983 மாடல், 83 மாடலுங்க. நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் 2. எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி தான் எஃப்சி எடுத்துருக்குறாங்க. 2029 வரைக்கும் எஃப்சி வந்துடும். இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. லைஃப் டைம் டேக்ஸு. ஃப்ரண்ட்டில் 4க்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசு போட்டிருக்குது. பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா சாக்கப்சரும் புதுசு போட்டிருக்கிறாங்க. மெயினாக வந்து இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் வந்து புது இன்ஜினே வாங்கி மாட்டியிருக்கிறாங்க. புது இன்ஜினை வாங்கி என்ன ஒர்க்கெலாம் செய்யணுமோ அந்த ஒர்க்கெலாம் செஞ்சு புது இன்ஜினாக மாட்டியிருக்கிறாங்க. வண்டியை செல்ஃப் போட்டு காட்டுற பாருங்க. ஸோ பீட் சவுண்டு கேளுங்க, இந்த வண்டியும் கேளுங்க. பக்காவாக இருக்குது இந்த வண்டி. இந்த வண்டி நீங்கள் வந்து கரெக்டாக ப்ராப்பராக ஆயில் சர்வீஸ் பண்ணி பக்காவாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 1,00,000 கிலோமீட்டர் இந்த வண்டி சாலிடாக ஓடுங்க. கேரண்டியாக சொல்கிறேங்க. இன்ஜின் வந்து புது இன்ஜினு. நீங்கள் வந்து ஆனால் மெயின்டைன் பண்ணுறது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வண்டி எந்த வேலையும் வைக்காதுங்க. அதுக்கு வந்து கேரண்டி. ஆனால் அந்தளவுக்கு, ஏன்னா
புது இன்ஜினாவே வந்து ஓல்டு இன்ஜினை வாங்கி வேலை செய்கிறதுக்கு இவர் வந்து இந்த கஸ்டமர் வந்து புது இன்ஜினாவே வாங்கி வேலை செஞ்சு மாட்டிட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 3000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை ஆயில் சர்வீஸ் பண்ணி பக்காவாக செயின் எல்லாமே கிளச் எல்லாமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 1,00,000 கிலோமீட்டர் வந்து எந்த வேலையும் வைக்காமல் இந்த வண்டி ஓடுங்க. ஸோ அவுட்லுக் பாருங்கள், ரெட் டீலக்ஸு. பெயிண்டிங் எல்லாமே இப்போ தான் பண்ணாங்க, ஒரு 1 இயருக்கு பிஃபோர் தான் ரீஸ்டோர் பண்ணியிருக்கிறாங்க இந்த வண்டி. ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க இந்த வண்டிங்க. பிக்கப்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்கும். TDM 1867ங்க. குரோம் கண்டிஷன் பார்த்துக்குங்க. இதில் வந்து இந்த டாய்ஸ் இருந்துருக்குன்னு நினைக்கிறாங்க, அந்த ஹோல்ஸை அடைச்சி அப்படியே நிக்கல் போட்டிருக்கிறாங்க. நீங்கள் மறுபடியும் அந்த ஹோல்ஸ் போட்டு டாய்ஸ் மாட்டிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ ரெட் கலர் பெயிண்ட் பாருங்கள். பேட்ரி புதுசு போட்டிருக்காங்க, எக்ஸிட் பேட்ரி, எக்ஸ்ட்ரா லைட் இருக்குது, ஹார்னு. வண்டியில் ஒவ்வொன்றா நீங்கள் சொல்லிகிட்டே போகலாம். சீட் அசம்பிள் செட்டு புதுசு. இந்த வண்டியெலாம் மிஸ் பண்ணிடாதீங்க. பாருங்கள், 2029 வரைக்கும் எஃப்சி இருக்குது. ஓகேங்களா? நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் 2. இந்த வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,30,000, 1,30,000 இன்றைக்கி ரீஸ்டோர் பண்ணிங்கனாலே குறைஞ்சது 1 lakh இல்லாமல் ரீஸ்டோர் பண்ண முடியாது. ஒரு அன்கண்டிஷன் வண்டி எடுத்து ரீஸ்டோர் பண்ணிங்கனாலே 1,00,000 மேலே தான் வரும். ஓவராலாக இந்த வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,30,000. அப்படி நெக்ஸ்ட் வண்டி பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் புல்லட்டு 2007 மாடலுங்க. ஓல்டு பெட்ரோல் புல்லட்டு வித் செல்ஃபு 5 ஸ்பீட் கீர் பாக்ஸு, ஃப்ரண்ட்டு டிஸ்க் வந்துடும். வண்டி வந்து இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ரேரான வண்டி. எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நம்ம கஸ்டமர், இது வந்து ஒரு டேரெக்ட் கஸ்டமரோட வண்டி. ஃபஸ்ட்டு அதை சொல்லிடுறேன். இங்கே லோக்கலில் நம்ம ஃப்ரெண்டோட வண்டி தான். அவர் வண்டியை வாங்கி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதுக்கப்புறம் எஃப்சி எடுத்துட்டார். வண்டி செல்ஃபு பக்காவாக இருக்குது, குரோமியம்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கு. வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க, எக்ஸலண்ட்டாக இருக்குங்க வண்டி. செல்ஃப் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஸ்லோ ஸ்பீட் பீட் சவுண்ட் கேளுங்க. ஸோ கிளியராக கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஹார்ன் இண்டிகேட்டர் எல்லாமே ஒர்க் ஆகும். ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் வந்துடுதுங்க. ஓகேங்களா? அலாய் வீல் டிஸ்க் டைப்பு. 2007 மாடல் பெட்ரோல் புல்லட். ஸோ இந்த குரோம்லாம் பாருங்கள், இப்போ போட்டதில்லை, 2007 வந்து அதே குரோமும் அப்படியே இருக்குது பாருங்கள். அந்த குவாலிட்டி வந்து ஓல்டோட குவாலிட்டி அப்படியே இருக்குதுங்க. இதுவும் ஒரு ஃபேன்சி நம்பர் கிட்ட TN01AH422. ஓகேங்களா? 2029 வரைக்கும் எஃப்சி இருக்குது. நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3. இது கோபி ஆர்டியோவில் தான் இருக்குதுங்க. இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. இந்த குரோமோட ஃபினிஷிங் பாருங்கள். ஒரு பெட்ரோல் புல்லட்டு செல்ஃபு 5 ஸ்பீடோட வேணுன்றவங்க இந்த வண்டி மிஸ் பண்ணாமல் பார்த்துக்குங்க. இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 85,000. ஓகேங்களா? 2029 வரைக்கும் எஃப்சி இருக்குது வித் செல்ஃபு. அதுன்னு சொல்லிடுறேன். வாங்க இந்த வண்டியை வந்து ஓட்டி பாருங்கள். பெட்ரோல் புல்லட்டு செல்ஃபோட வேணும், சிட்டியில் ஓட்டுறேன், எனக்கு ஓட்டுறதுக்கு நல்லா சொகுசாக இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வண்டியை மிஸ் பண்ணாமல் பார்த்து எடுத்துக்கோங்க. அப்படியே நெக்ஸ்ட்டு பெட்ரோல் புல்லட் பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற வண்டி பெட்ரோல் புல்லட்டு பாயிண்ட் வண்டிங்க. 2000 மாடலு. 2027 வரைக்கும் எஃப்சி இருக்குது. இன்சூரன்ஸ் இல்லை. நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் 3ங்க. இன்ஜின் சூப்பராக இருக்கும். வண்டியை நான் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இன்ஜின் ரொம்ப தெளிவாக இருக்குங்க. பேட்டரி இண்டிகேட்டர் ஹார்ன் எல்லாமே நல்லா இருக்குங்க. வண்டி அப்படியே அவுட்லுக் காட்டுறேன் பாருங்க. ஒரு ரெட் கலர் வண்டி, 2000 மாடல் பாயிண்ட் வண்டிங்க.
இன்ஜின் ரொம்ப தெளிவாக இருக்குங்க. வண்டி வந்து ஓட்டி பாருங்கள், இன்ஜின் சூப்பராக இருக்கும். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 95,000ங்க. யாருக்காவது ரீஸ்டோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட இந்த வண்டி எடுத்து உங்கள் கலருக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலருக்கு ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். பாடி ஐட்டம் எல்லாமே ரொம்ப தெளிவான வண்டி. 2 டயர் நல்லாயிருக்கும், ஃபோர்க்கு எல்லாமே நல்லா இருக்குங்க. ஒரிஜினாலிட்டியாக உள்ள வண்டிங்க. பேக் டயர் கண்டிஷன் பார்த்துக்கோங்க. குரோமியம் எல்லாமே நல்லா இருக்குங்க. என்னோடய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 95,000. அப்படியே நெக்ஸ்ட் ஒரு பெட்ரோல் பிளேட் பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்க்க போகிற வண்டிங்க 1987 மாடல் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள். 2029 வரைக்கும் எஃப்சி இருக்குதுங்க. இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை, இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு. இந்த வண்டி வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சேல்ஸ் வீடியோவில் நான் போட்டிருந்தேன். இந்த வண்டி வந்து ஒரு டாக்டர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தார். இப்போ ஒரு மாதம் ஓட்டியிருக்கிறாருங்க. ஓட்டிட்டு என்ன பண்ணுறாருன்னு வெளியூர் போகிற ஒரு வேலைன்றனால சரி ரொம்ப நாள் கழிச்சு தான் நான் வருவேன், ஸோ அதனால் வண்டியை சேல்ஸ் பண்ணிடலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லி பார்சல் எனக்கு போட்டு விட்டாரு. வண்டி நான் எப்படி கொடுத்தேனோ அதே மாதிரி தான் இருக்குதுங்க. வண்டி நல்லா சூப்பராக இருக்குது. இந்த வண்டியோட பீட் சவுண்டை மட்டும் கேளுங்க, ரொம்ப தெளிவாக இருக்கும். ஸ்லோ ஸ்பீடு பீட் நல்லா கேளுங்க, நல்லா இருக்குங்க. இந்த வண்டி வந்து ஃபேன்சி நம்பர் வண்டி, ஃபுல்லாக ரீஸ்டோர் பண்ண வண்டிங்க. லாஸ்ட் வீடியோவில் இந்த வண்டி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஸோ பாருங்கள். அதே ரேட்டு தான் 1,15,000. 1797ங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ பிளாக் மாதிரி இருக்குங்க. அதாவது இந்த சன்லைட்டில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலரில் இருக்கும். அண்ட் தென் கொஞ்சம் லைட் வெளிச்சத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் தெரியும். ஃபுல்லாக ரீஸ்டோர் பண்ண வண்டிங்க. இந்த வண்டி ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவிலே சொல்லியிருப்பேன், 1 இயர் பிஃபோர் தான் ஃபுல்லாக ரீஸ்டோர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த வண்டி வேணுங்கிறவங்க வந்து பாருங்கள், டெஸ்ட் ட்ரைவ் பாருங்கள், ஓட்டி பார்த்துட்டு வண்டி எடுத்துக்கோங்க. சிங்கிள் ஓனருக்கு அந்த வண்டி 2029 வரைக்கும் எஃப்சி இருக்குது. ஓகேங்களா? இப்போ லாஸ்ட்டாக ஒரு பெட்ரோல் பிளேட்டு மட்டும் பார்த்துட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக பார்க்க போகிற ஒரு பெட்ரோல் பிளேட்டுங்க. 83 மாடலு, 2026 வரைக்கும் எஃப்சி இருக்குது. நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் 2ங்க. இன்சூரன்ஸ் இருக்காது, இன்சூரன்ஸ் நீங்கள் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரீஸ்டோர் பண்ண வண்டி. மெட்டல் கிரே, கன் மெட்டல் கிரே அடிச்சிருக்கிறாங்க. அலாயில் 2 அலாயிலும் புதுசு வாங்கி மாட்டியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்க் வந்து ஹைட்ராலிக் லேட்டஸ்ட் ஃபோர்க் வந்துடும். ரீஸ்டோர் பண்ண வண்டிங்க. இந்த காயில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் காயில் ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க. பேட்டரி சார்ஜுக்கும் ஹெட்லைட் வெளிச்சத்துக்கும் நல்லா இருக்கணுன்றதுக்காக ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப தெளிவாக வேலை செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நாய்ஸே இருக்காது, ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் பீட் சவுண்டு. ஸோ இந்த முன்னாடி எக்ஸ்ட்ரா எல்இடி லைட்டு எல்லாமே ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரீஸ்டோர் பண்ண வண்டி. இந்த வண்டியோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1,25,000, 1,25,000 ஃபிக்ஸட் ரேட்டு, பாரிங் கிடையாது. நீங்கள் எல்லா பக்கமும் விசாரிச்சு பாருங்கள். நீங்கள் இதே யூடியூப்லேயுமே எல்லாத்தையும் வீடியோவும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ரீஸ்டோர் பண்ண வண்டியை நான் 1,25,000 தரேன் வித் புக் பேப்பர் கரண்ட்டு. ஓகேங்களா? எஃப்சி கரண்ட்டில் லைவில் தரேன். 2 ஓனர், நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் 2 ஓனருங்க. ஸோ கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ப்ரைஸ் பெட்டராக இருந்தால் மட்டும் எனக்கு கால் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓவராலாக வண்டி அவுட்லுக் காட்டுறேன் பாருங்கள். ஒரு ஃபேன்சி நம்பருங்க. இந்த வண்டி ஒரு ஃபேன்சி நம்பர் வண்டி. TMM 5565. ஃப்ரண்ட் டயர் பாருங்கள், புது டயரு. கர்நாடகா பம்பர் போட்டிருக்குதுங்க. எக்ஸ்ட்ரா எல்இடி லைட் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும். இன்ஜின் ரொம்ப தெளிவாக இருக்குங்க. எல்லா ஸ்பேர்ஸுமே புதுசு தான் போட்டிருக்குறாங்க. ஸோ எங்கேயுமே ஆயில் லீக்கேஜோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. டிரைவிங்க்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். வண்டியை வந்து ட்ரைவ் பண்ணி பாருங்கள். பேக் டயருமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 80% கண்டிஷனில் இருக்குது. செயின் ஸ்ப்ராக்கெட் எல்லாம் நல்லாயிருக்கும்.
இப்போ தானே ஃபுல்லாக எல்லாமே ரீஸ்டோர் பண்ண வண்டிங்க. ஸோ எல்லா ஸ்பேர்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க. ப்ரைஸ் மட்டும் பார்கிங் பண்ணவே வேண்டாம். எந்த வண்டிக்குமே ப்ரைஸ் பார்கிங் கிடையாது. நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்கள். பெட்டராக இருந்தால் மட்டும் எனக்கு கால் பண்ணுங்கள். காண்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அப்படியே அந்த சைடு வியூ எல்லாமே பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு 2 நிமிஷம் பேசிவிட்டு உங்களுக்கு கிளியராக இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த வீடியோ இதோட முடிச்சிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டு பண்ணிட்டோம். ஓவராலாக எல்லா வண்டியுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ரொம்ப வெயில் முடியல. எல்லாம் ஒவ்வொரு வண்டியை எடுத்து வெளியில் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி பயங்கர வெயிலுன்றனால ஒன்றும் முடியலைங்க. உங்களுக்காக எல்லாம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ எந்த வண்டி பிடிச்சிருக்கோ அட்லீஸ்ட் அந்த வண்டிக்காவதுமே ஒரு 2-3 நிமிஷம் டைம் கொடுத்து அதை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் டீட்டெயில் கேதர் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்ததுன்னா கால் பண்ணுங்கள். என்னோடய காண்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம், லக்ஷ்ணா மோட்டார்ஸ் அண்ட் பெயிண்டிங். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஓகேங்களா? அதெல்லாம் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து நான் சொல்லிடுறேங்க. ஒவ்வொரு வண்டிக்கும் கோட் பண்ண ரேட்டு அதே ரேட்டு தான், ஃபிக்ஸட் ரேட்டு தான், பாரிங் கிடையாது. ப்ரோ நாங்கள் லாங்லேருந்து வந்துட்டோம், அங்கே வந்திருக்கிறோம், உங்களை நம்பி வந்திருக்கிறோம், எங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கொடுங்கன்னு கொஞ்சம் சொல்லிடாதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து வண்டி வாங்கலாம்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இல்லை இது யூடியூப்பு, எல்லா இடத்துலையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ப்ரைஸ் பெட்டராக இருந்ததுன்னா கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். இல்லைனா நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவுக்கு வெயிட் பண்ணி பாருங்கள். ப்ரைஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்க, இன்னும் அதெல்லாம் வண்டியோட ப்ரைஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக போட்டிருக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். இதை விட பெட்டராக ஏதாவது வண்டி வந்ததுன்னா நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்குறேன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ரைஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துன்றதையும் மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வண்டியெல்லாம் எப்படி இருந்தது, இந்த 12 வண்டி எப்படி இருந்தது, உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி விண்டேஜ் பைக் வாங்கணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். மேலும் ஒரு நெக்ஸ்ட் சூப்பரான சேல்ஸ் வீடியோவில் இல்லைன்னா ஏதாவது ஒரு ரீஸ்டோர் வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். Until this, bye from Clinton Mono. Thank you so much.